இவர் வர்றது வந்து சினிமாவில் வந்து மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருந்தாருன்னா எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும், எத்தனையோ பேர்த்துக்கு உதவியாக இருக்கும். இவர் சம்பாதிக்கிறதுக்காக வரல சினிமாவில், அவர் நினச்சதை நம்ம சாதிக்கணும் அப்படின்னு வந்திருக்காரு. தூத்துக்குடி போகும்போது அவருக்கு பின்னால் அந்த ஊரே வந்து ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ பேர் வராங்க, டெய்லி வராங்க, அவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு, அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காரு, அவ்வளோ பீப்புளோட லைஃப் அம்பிஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். அதை வாழ்க்கையோட தத்துவமாக வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்கள். யார் வேணா பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அந்த ஒரு பேஷன் இருக்கணும், செய்யணுன்ற ஒரு வெறி இருக்கணும். அது எல்லாருக்கும் வராது. அந்த மனுஷங்கிட்ட அந்த வெறி இருக்கு. இது பெரிய, எனக்கு தெரிஞ்ச ஒரு 500-600 கோடி கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தெலுங்குலலாம் அவருக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கு. ஸோ தெலுங்கும் பிச்சுக்குச்சுன்னா ஒரு 1000 crores ஆகிடும். இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும். ஊட்டியில வந்து ஒரு நாள் ஷூட்டிங் நைட்டோட நைட்டா பிக்ஸ் பண்றோம். காலைல 5 மணிக்கு பனி இருட்டு. சாருக்காக அவங்க ரசிகர்கள் வச்ச பேனர், ஷூட்டிங்க்கு வரும் லெஜண்ட் சார் அவர்களே வருக வருக. அடுத்தது ராஜஸ்தான் போயிருந்தோம், ஜெய்ப்பூர்ல. அதே மாதிரி 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பேலஸ், அது ஒரு கிராமத்துல இருக்கு. அதுக்கு போறப்பையும் ராஜஸ்தானி லாங்குவேஜுக்கு நடுவுல லெஜண்ட் சார் அவர்களே வருக வருக. நம்மளுக்கு தூத்துக்குடி ஏற்கனவே பிடிக்கும். இவர் ஒண்ணு இப்ப வந்துட்டு ஜவுளி கடை வச்சுலாம் சம்பாதிக்கலங்க. அந்த ஊருக்கு போனாதான் தெரியுது இது ஒரு பரம்பரையா பணக்காரர். அந்த ஊர்ல ஒரு வீடு, அந்த வீட்டுல நம்மளை தங்க வைக்கிறாங்க. நான் போய் பார்க்குறேன், வீடு இந்த மாதிரிங்க செட்டு போட்ட மாதிரி இருக்கு. என்னடா இது வீடு சார்? அவர் கட்டினாரு, ஆனா 10 வருஷமா இந்த வீட்டு உள்ள வரல, நீங்க தான் முதல்ல வந்து தங்குறீங்க. அந்த வீட்டுல அவரோட பெட்ரூம்ல அங்க போய் படுத்துட்டு பாக்குறேன், இந்த வீட்டுக்குள்ள அவர் வாழற மாதிரியே கட் அவுட் வச்சிருக்கிறானுங்க. சுத்தி சுத்தி எங்க போனாலும் அவர் இருக்கிற மாதிரியே இருக்குது. டைனிங் ஹால் போய் பாக்குறேன், டைனிங் ஹால் ஒரு கட் அவுட், பாத்ரூம் போற அங்க ஒரு கட் அவுட். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல். இந்த மனுஷன் என்னடா பப்ளிசிட்டி இப்படி பண்றாரு? அதாவது சிட்டினா சிட்டியை கலர் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இந்த படம் கதை சொன்ன உடனே ஒரு ஷெட்டு, நீங்க தான் ஓனர், உங்ககிட்ட ஒரு டெம்பரரியா வந்து வேலை செய்யறவர்னார். ஆஹா, இது சூப்பரா இருக்கு தலைவா, கலக்கிடலான்னு. எங்க என்ன செட்டுலாம் கிடையாது, இது லைவா எடுக்கிறோம் தூத்துக்குடியிலன்னு. என்னடா இது தூத்துக்குடி, நம்மளுக்கு தூத்துக்குடி ஏற்கனவே பிடிக்கும், அதனால சரி போயிடலான்னு போய் பார்த்தா அருமையான ஒரு ஃபுல் யார்டு, ஒரு பெரிய இடமே எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம தெலுங்கு படத்தில் தான் நிறைய செலவு பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா நான் அந்த டயத்தில் பிரபாஸ் படம் பண்ணிட்டு இருந்தேன், அதுதான் ரொம்ப செலவுன்னு பார்த்தா இங்கே உண்மையிலேயே டைரக்டர் ஏகப்பட்ட ரியாலிட்டிக்காக நிறைய செலவு பண்ணுறாங்க. அப்போ தான் கேட்டேன், சார் இந்த அளவுக்கு இந்த படம் பிஸ்னஸ் இல்லை பிரதர், இது ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். திங்க் பண்ணினே இருக்கிறாரு. நம்மளுக்கு அது பார்த்தது ஒரு பரபரப்பாச்சு. ஸோ நம்மளோட எஃபர்ட்டும் இதில் உண்மையிலேயே போடணும். அந்த டைரக்டருக்காகவும் நம்ம லெஜண்ட் அவருக்காகவும். முதல் நாள் பார்த்தா இவர் என்னடா சரி ஏதோ வந்து ஏதோ பண்ணுவாருன்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, ரொம்ப உள்வாங்கி அவரை கேட்டதும் இல்லாமல் என்ன கோ ஆர்டிஸ்டாக என்கிட்ட வந்து சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா, அந்த இன்வால்மெண்ட்டை பார்த்தது நம்மளுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. அதனால தான் யார் வேணா பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அந்த ஒரு பேஷன் இருக்கணும், செய்யணுன்ற ஒரு வெறி இருக்கணும். அது எல்லாருக்கும் வராது. சும்மா வந்து நான் இங்கே என்னை அவர் பேச சொல்லிலாம் வந்து பேசலை, இது உண்மையை சொல்கிறேன். அந்த மனுஷங்கிட்ட அந்த வெறி இருக்கு, அப்போ அது ஜெயிக்கும். அதுக்கேற்ற மாதிரி கடவுள் இவர் ஒன்று இப்போ வந்துட்டு ஜவுளி கடை வச்சுலாம் சம்பாதிக்கலைங்க. அந்த ஊருக்கு போனால் தான் தெரியுது இது ஒரு பரம்பரையா பணக்காரன்ட்டு. எப்படின்னா அந்த ஊரில் ஒரு வீடு, அந்த வீட்டில் நம்மளை தங்க வைக்கிறாங்க. நான் போய் பார்க்குறேன், வீடு இந்த மாதிரிங்க செட்டு போட்ட மாதிரி இருக்கு. என்னடா இது வீடு சார்? அவர் கட்டினாரு, ஆனால் 10 வருஷமா இந்த வீட்டு உள்ள வரல, நீங்க தான் முதல்ல வந்து தங்குறீங்கன்னாரு. எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்திடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி வீடு, ஆனால் ஒன்றுங்க, அந்த வீட்டில் அவரோட பெட்ரூமில் அங்கே போய் படுத்துட்டு இப்படி பார்க்குறேன், ஒன்றும் புரியல. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அவர் வாழற மாதிரியே கட் அவுட் வச்சிருக்கிறானுங்க சுற்றி சுற்றி சுற்றி.
எங்க போனாலும் அவர் இருக்கிற மாதிரியே இருக்குது. டைனிங் ஹால் போய் பார்க்குற, டைனிங் ஹால் ஒரு கட் அவுட்டு, பாத்ரூம் ஆண்ட போகிற அங்கே ஒரு கட் அவுட்டு. பயந்துட்டு என்னடா அவர் இருக்கிற மாதிரியே செட் பண்ணிட்டானுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு, எங்கள் ஐயா இது உள்ளே வந்ததே இல்லை, நீங்கள் வந்ததுனால அவர் இந்த வீட்டுக்கு வந்தாருங்க இன்னைக்கு காலையில், ரொம்ப நன்றின்னார். என்னடா இது? அப்போ இவர் வர்றாரு, மத்தியானம் ஷூட்டு. என்ன தெளிவா இந்த வீட்டுக்கு வந்ததே இல்லையா? ஆமாங்க வரவே இல்லை, வரட்டு. எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு இந்த வில்லேஜில்? இது விஷயம் என்னடானா, முதல் தெரு கூட்டு போய் காமிக்கிறாரு, இவங்க தாத்தா அது ஏதோ 1926 கட்டியிருக்காரு, அதுவே பயங்கரமாக இருக்குது. சரிங்க, பக்கத்து தெருவாங்க எங்கள் அப்பா கட்டியிருக்காருண்ணா, அது பார்த்தா ஒரு 1956 மாடலு, அதுவும் பழமழமழன்னு இருக்கு. அப்போ நான் கட்டணும் இல்லைங்க, அதுதான் 3வது தெருவில் நீங்கள் தங்கியிருக்கீங்களா அந்த வீடு. ஸோ ஒரு மனுஷன் தன்னை பதிச்சுக்கிறான் பாருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா வந்தோம் பேசணும் தின்னோம் போனோம்னு இல்லாமல் ஒரு சாதனை இப்படி பண்ணணும், இதையும் பண்ணணும். லீடர் வெரி குட், நல்ல டைட்டில். உண்மையிலேயே இந்த படம் பெரிய வெற்றி படமாகவும், அதே மாதிரி ஜிப்ரான் கலக்கிறார் மியூசிக்கில், அண்ட் படமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இது பெரிய, எனக்கு தெரிஞ்ச ஒரு 500-600 கோடி கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நீங்கள் பார்த்தாலே போகிறோம். இது இல்லாமல் மற்ற லாங்குவேஜில் எல்லாம், தெலுங்குலலாம் இருக்கு பெரிய ஓப்பனிங் இருக்குது. ஸோ தெலுங்கும் பிச்சுக்குச்சுன்னா ஒரு 1000 crores ஆகிடும்னு இவருக்கு சின்ன போடுறது பெரிய ஃபிகராக போடுவோமேன்ட்டான். லெஜண்ட் சார் பற்றி சொல்லணும்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பட பூஜைக்கு போனேன். அவர் வந்து தூத்துக்குடிக்காரர். அவர் வந்து கேப் இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது, சார் அடுத்த படம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தார். நான் சொன்னேன், இது மாதிரி லெஜண்ட் சரவணா சாரோட படம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து நான் எல்லாம் வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே, சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார், இன்றைக்கி நான் இந்த ஊரில் சாப்பிட்றேன்னா நான் கேபில் தான் தங்கியிருக்கேன், எனக்கு வீடெலாம் கிடையாது, என் ஃபேமிலிலாம் ஊரில் தான் இருக்குது, எனக்கு சாப்பாடு போகிறதே சரவணா ஸ்டோரில் தான். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஊர் ஆளுங்க யார் வேணாலும் போய் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் போய் சாப்பிட்லாம் அப்படின்ற விஷயம் அவர் தான் இங்கே கொண்டு வந்தார். இங்கே மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் வந்து அவர் ஃபஸ்ட்டு படமோ கோவிட் அப்போ வந்து அவர் நார்மலாக எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு ஆரம்பித்த விஷயம் இன்னி வரைக்கும் கண்டினியூ பண்ணி 200-300 பேருக்கு இன்றைக்குமே சாப்பாடு போட்டுருக்காங்களா அவங்க ஊரில். உங்களை பற்றி நிறைய வேறு ஆட்கள் மூலிமா தெரியும் போது பெரிய ரெஸ்பெக்ட் உங்கள் மேலே, உண்மையாகவே பெரிய 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 விஷயம். ஏன்னா எல்லாம் வளரும்போது நிறையா பண்ணுவோன்னு ப்ராமிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் இவங்கெல்லாம் வந்து ஜென்ரேஷனாக வந்து பெரிய இடத்துல இருக்காங்க. பட் இன்னுமே பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த நன்றி மறக்காமல் இருக்கும்போது, அவங்களால தான் நம்ம அப்படின்னு மறக்காமல் இருக்கும்போது, கண்டிப்பாக இந்த வாழ்த்துக்களே, இந்த பாராட்டுகளே போதும் சார். உங்கள் படம் இல்லை, நீங்கள் எது தொட்டாலும் வெற்றி தான் கண்டிப்பாகவே. கருடன் படம் போய் பார்த்துட்டு வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும்டா, அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது இந்த படத்தில், எல்லா கேரக்டர்ஸையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அப்படி சொல்லி முடிச்சு ஒரு 4வது நாள் நம்ம நிக்கில் ஃபோன் பண்ணி, துரை செந்தில் சார் உங்களை மீட் பண்ணோன்னு சொல்கிறாரு ஷாம் சார் அப்படின்னும் போது, ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். நானே போய் பார்க்குறேன், இல்லை டேரக்டரே வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி செந்தில் சார் வந்தார். கதை இதெல்லாம் நான் பெருசாக கேட்டுக்கல. காரணம் என்னடானா, ஐ நோ இஸ் அ மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் டைரக்டர் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரிங்கிறதுல எந்த டவுட்டே இல்லை. ஏன்னா அவர் எடுத்திருக்க எல்லா படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வேல்யூஸ் இருக்கும், அதை மீறி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் இருக்கும். சினிமா பிளாட்ஃபார்மை வந்து ஒரு தரமான ஒரு வேயா யூஸ் பண்ணுற ஒரு ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா இஸ் துரை செந்தில் சார். பொதுவாக சொல்லுவாங்க, a true leader is a person who creates more leaders than followers. அந்த வகையில் நம்ம லெஜண்ட் சரவணன் சாரை சொல்லலாம். இப்போ இந்த தூத்துக்குடி போகும்போது அவருக்கு பின்னால் அந்த ஊரே வந்து ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ பேர் வராங்க, டெய்லி வராங்க, பார்க்குறாங்க. பிகாஸ் அவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு, அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காரு, அவ்வளோ பீப்புளோட லைஃப் அம்பிஷன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ டு மீ இஸ் ஒன் ட்ரூ லீடர் for all of us. Thank you Saravanan sir for giving me this opportunity. இன்னொரு நம்மலாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சீரியஸான ஒரு சரவணன் சாரை பார்க்குறோம். பட் நான் நடிக்கும் போது ரொம்ப ஒரு கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர், நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ ஜோக் சொல்லுவார், அவ்வளோ சென்ஸ் ஆஃப் ஹியூமரான ஒரு பர்சன். பட் he has a very very big vision in life.
அந்த விஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரோட பிஸ்னஸ் எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ்ன்ட்டு. அதே மாதிரி இப்போ சினிமாவில் கால் எடுத்து வச்சிருக்காரு. இது 2வது படம். கண்டிப்பாக உறுதியாக சினிமாவில் தான் இருக்க போகிறாரு. கண்டிப்பாக இஸ் கோயிங் டு கிரியேட் அ லாட் ஆஃப் மூவிஸ். அவரோட ப்ரொடக்ஷன் மூலியமாக நிறைய டேரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு இருக்காரு. ஸோ லெஜண்ட் சார், உங்கள் மாதிரி ஒரு விஷனரி நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப தேவை. ஸோ ப்ளீஸ் கம் இன் டு அவர் சினிமா அண்ட் என்கரேஜ் ஆல் த யங்ஸ்டர்ஸ் வித் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ். சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். அதை வாழ்க்கையோட தத்துவமாக வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்கள். நம்ம நினைக்கிறத நம்ம தைரியமாக துணிஞ்சு செய்யணும். யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல். ஸோ அதை அவர் செஞ்சிட்ருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் 50 வயசு தாண்டி அவர் நடிக்க வந்திருக்காரு அப்படின்னாங்க. ஆனால் 50 வயசில் 25-30 வயசுக்கு உண்டான உடம்பு வந்து வச்சுக்கிட்டு இருக்கார். அதை இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். சாந்தனு பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாப்புல, துரை செந்தில்குமார் அவர் படங்களை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது சாதாரணமாக சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ அவருக்கு இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சமாச்சாரம். என்னென்னா அவர் எப்போவுமே நல்ல டெக்னீஷியனில் வச்சு பிரமாதமாக எல்லாத்தையும் வச்சு படம் பண்ணுவார். இப்போ இவருடைய இதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தை வந்து சேலஞ்ச் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இதாக தான் இருக்கும் அவருக்கு. ஆனால் கண்டிப்பாக அதை செய்வார். ஏன்னா டெக்னீஷியன்ஸு பூரா ஜிப்ரான்லேருந்து எல்லாருமே டெக்னீஷியன்ஸு பூராமே வந்து திறமையான ஆட்களாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவருடைய நல்ல மனதுக்கும் உங்களுடைய திறமைகளுக்கும் இந்த லீடர் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையும். ஏன்னா நான் வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன், இந்த ட்ரெய்லர் போடும்போதெல்லாம் அவ்வளோ ஆர்வமாக உற்சாகமாக அவ்வளோ தூரம் பிரமாதமாக கைதிட்டுருக்காங்க. எனக்கே எப்படா படம் பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன டெம்டேஷன் வந்துருச்சு. படம் 3ஆம் தேதி போடுறதுக்குள்ளே ஏதாவது போட்டாங்கன்னா அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன இது வந்து அந்த அளவுக்கு படத்தை வந்து அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதே வந்து ஒரு செலவு பண்ணது மட்டுமே இல்லாமல் அதில் வந்து ஒரு சென்டிமெண்ட் என்ன வேணுமோ சினிமாவுக்கு எல்லாமே அதில் இருக்குதுங்கும்போது துரை செந்தில்குமார் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சக்ஸஸை கொடுப்பார். இவர் வர்றது வந்து சினிமாவில் வந்து மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருந்தாருன்னா எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும், எத்தனையோ பேர்த்துக்கு உதவியாக இருக்கும். அதனால் இவர் சம்பாதிக்கிறதுக்காக வரல சினிமாவில், அவர் நினச்சதை நம்ம சாதிக்கணும் அப்படின்னு வந்திருக்காரு. அதே நேரத்தில் சினிமாவுக்கு ஒரு சர்வீஸாக தான் அவர் வந்து எல்லாமே பண்ண போகிறாரு. அதனால் அவர் நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்து சினிமாவுக்கு எல்லா சேவையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் டெக்னீஷியன்ஸ், இவருக்கு பக்கபலமாக டைரக்டருக்கு பக்கபலமாக இருந்தவங்க, இவருக்கு பக்கபலமாக இருந்த எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். டெக்னிக்கலி நான் ஐ ஷுட் தேங்க் மை சினிமோட்டோகிராஃபர், எடிட்டர் சார், துரை சார் அண்ட் எல்லாரையுமே. ஏன்னா டெக்னிக்கலி இது வந்து ரொம்ப சவுண்டான ஒரு ஃபில்ம், ஃபாரினில் இருக்கும். அண்ட் ஒரு ஃபைட் வந்து வந்தே பாரத் ட்ரெயினில் சொல்லாமான்னு தெரில, பட் ஓகே ஆமாம் வந்துடுச்சு. ஸோ ட்ரெயினில் இருக்கும், அதெல்லாம் சான்ஸே இல்லை. லெஜண்ட் சார் வந்து பின்னி பெடல் எடுத்துருப்பார். அண்ட் அகெயின் ஸ்டண்ட் மாஸ்டர் சார் அந்த சின்ன இடத்துக்குள்ளே நான் பார்த்துட்டு, ஏங்க இதுக்குன்னு ட்ரெயினுக்குன்னு நம்ம ஒரு தீம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தீம் பண்ணோம். அண்ட் படத்தில் அந்த மாதிரி நிறையா தீம்ஸ் இருக்குது. அண்ட் எடிட்டர் ஐ ஷுட் தேங்க் யூ ஸ்பெஷலி. ஏன்னா எல்லாருமே வந்து மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பீட் சிங் பண்ணலைன்னா நாங்கள் மாட்டிப்பேன். அதை உங்களோட ஒர்க் வெளியில் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஐ ஷுட் தேங்க் யூ. அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறது படத்தில் ரீரெக்கார்டிங் எடுத்து திரும்ப கட் பண்ணி கரெக்டாக அந்த சிங்க் பண்ணது எல்லாமே அது அட்லீஸ்ட் எனக்கு தெரியும், எனக்கு தான் அந்த கிரெடிட் வரும்னு. ஒரு டைரக்டரோட எல்லா ஃபில்முமே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா அது எங்கள் டைரக்டர் தான். பிகாஸ் ஹீரோஸ் வந்து சூப்பர் ஹீரோ ஆகிறதும் சூப்பர் ஸ்டார் ஆகிறதும் ஒரு டைரக்டர்னால தான். அண்ட் அந்த மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா சார், KS ரவிக்குமார் சார், யூனோ அந்த மாதிரி நிறையா லெஜெண்டரி டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதாவது ஒரு கமர்ஷியல் பேக்கிங்கில் ஃபேமிலியை உள்ளே கொண்டு வந்து ஹீரோஸ்க்கு விசில் வாங்கி கொடுக்குற டைரக்டர்ஸ், அது வந்து அது வெளியில் தெரியாத ஒரு ஆர்ட். அண்ட் அந்த மாதிரி ஒரு டைரக்டர் துரை சார். அண்ட் கண்டிப்பாக he will go
இன்னும் நிறையா இடத்துக்கு போவார். ஏன்னா அவரோட தாட் ப்ராசஸ், ஒர்க்கிங் ஸ்டைல், சின்ன மைன்யூட் இன்னும் படத்தில் இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சவுண்ட்ஸு, அடுத்தவங்களோட ஈகோ ஹர்ட் ஆகாமல் வேலை வாங்கணும். ஏதாவது ஒரு பாயிண்டில் ட்ரிகர் ஆகிடும். அது அவருக்கு, அந்த ஆர்ட் அவருக்கு பயங்கரமாக தெரியும். ஸோ எப்படியோ வாங்கிடுவார். லெஜண்ட் சார், உங்களோட மியூசிக் டேஸ்ட், எல்லாரும் எல்லா பற்றி பேசினாங்க. உங்கள் மியூசிக் டேஸ்ட் எனக்கு ஆட் டைம்லேருந்தே தெரியும். நீங்கள் ஒரு மெலடி லவர்னு தெரியும். பட் எனக்கு இந்த படத்தில் இன்னும் 3 மெலடி சாங்ஸ் அமைஞ்சது. அது அண்ட் இதுலேயே ஆக்சுவலி என்னோட சிங்கராகவும் ஃபுல் ஃப்ளெஜ் தனி சாங் லான்ச்சும் அமைஞ்சது. எனக்கு ஐம் ஹாப்பி. அண்ட் எனக்கு மெயின் வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் சார். அண்ட் எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு தொழிலை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளே போகும்பொழுது அதில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவோன்னு. அண்ட் அதை ஐம் ஜஸ்ட் சீயிங் உங்களோட அந்த ஒரு என்னோட சாங்கில் டேரக்டர் சொன்னார் ஒரு பிஜிஎம் மாற்றலாம் அப்படின்னது. அது மாற்றினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ, அந்த சாங்க்கு எவ்வளோ ஹெல்ப் ஆச்சு அப்படிங்கிறது. அண்ட் தேங்க்ஸ் அ லாட். தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஹீரோ வந்தாச்சு. ஸோ நான் படம் பார்த்துட்டு டைரக்டர் கால் பண்ணிட்டு, ஏங்க இந்த படம்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு இடத்துக்கு போவீங்க, ஐ திங்க் லெஜண்ட் சாரும் வேறு லெவல் அண்ட் லாங்குவேஜஸோட லாங்குவேஜஸ்லாம் சேர்த்து மல்டிலிங்குவலாக ரீச் ஆவார் அப்படின்னு சொன்னேன். பட் அது கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன். இந்த படம் நான் வந்து ஒரு கோவிட் டைமில் ஒரு 2-3 வருஷம் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருந்த டைமில் எனக்கும் நான் ஒரு 6-7 ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணேன். பட் ப்ராஜெக்டாக அது கன்வெர்ட் ஆகிறதுல ஒரு இஷ்யூஸ் இருந்தது. அந்த மாதிரி டைமில் நான் லெஜண்ட் சாரை மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ தான் நான் சாரை போயிட்டு பார்த்தேன். நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கும் போதே எனக்கு கருடன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், டிஸ்கஷன் கூட ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைமில் தான் எனக்கு கருடன் வாய்ப்பு வந்தது. நான் சார்கிட்ட சொன்னேன், சார் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் சார், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் நினச்சேன் அவர் வந்து வேறு யாராவது பெட்டரான டைரக்டர்ஸ் அவருக்கு இருப்பாங்க, அவர் அவங்களோட போவார்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் படத்தை முடிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், நம்ம தான் இந்த படம் பண்ணுறோம் அப்படின்னாரு. அந்த வார்த்தை, அந்த நம்பிக்கை, அதுக்காக நான் வந்து கருடன் முடித்து கருடன் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த ப்ராஜெக்டை நான் ஆரம்பித்தேன். சாரோட எனர்ஜி வந்து எப்படின்னா ஒரு 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 துப்பாக்கியிலேருந்து கிளம்புற புல்லட் வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக எந்த தருணத்துலையும் அவர் வந்து அப்படி தான் இருப்பார். ஷூட்டிங் போகிற டைம்லையும் பஞ்சுவாலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பஞ்சுவாலிட்டிலலாம் சார் வரமாட்டார். பஞ்சுவாலிட்டிக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இருப்பார். ஏன்னா நான் ஜென்ரலாக நான் சொல்கிற டைமோட எந்த லொக்கேஷன் என்ன டைம் நைட்டில் முடிஞ்சாலும் அடுத்த நாள் காலையில் நான் வரும்போது ஒரு கேரவேனும் காரும் இருக்கும், அது சாரோட வண்டி. அவர் சொல்லுவார், நமக்காக 300 பேர் வேலை செய்கிறாங்க சார், நான் வந்து ஹோட்டலில் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து கேரவேனில் இருந்தால் மூடு தெரியும், சீன் தெரியும், நான் அதுக்குள்ளேயே இருப்பேன். ஒரு 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 இளைஞனுக்கான ஒரு இளைஞன் தான் அவர், இளைஞனுக்கானல் கிடையாது. அந்த எனர்ஜி வந்து அப்படி வச்சுருந்தார் அவர். அது வந்து ஃபயர் தான் அது. அந்த மாதிரி எந்த மொமெண்ட்லேயும் என்ன பண்ணலாம், எத்தனை நைட் ஷூட் போனாலும் அதே எனர்ஜியோடு அடுத்த நாள் காலையில் அவர் இருப்பார். இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும். அவரோட ரசிகர்கள் ஊட்டியில் வந்து ஒரு நாள் ஷூட்டிங்கு நைட்டோட நைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். காலையில் நாங்கள் இறங்கி ஊட்டியிலேருந்து குன்னூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி உள்ளே போகணும். காலைல 5 மணிக்கு பனி, இருட்டு, லொக்கேஷனை தேடுறோம், எனக்கும் வழி தெரியல, மாறி மாறி போய்கிட்டே இருக்கோம். ஒரு பாயிண்டில் தூரத்தில் மங்கலாக ஒன்று தெரிஞ்சுது. என்னன்னா, சாருக்காக அவங்க ரசிகர்கள் வச்ச பேனர், லெஜண்ட் சார் அவர்களே, ஷூட்டிங்க்கு வரும் லெஜண்ட் சார் அவர்களே, வருக வருக. நான் யோசிச்சேன், நைட்டு 12 மணிக்கு லொக்கேஷன் ஃபைனல் பண்ணுறோம், இவங்க எந்த டைமில், நம்மளே இப்போ தான் வரோம், நமக்கே தெரியல, அதுக்கு முன்னாடி லொக்கேஷனுக்கு வந்து இப்படி ஒன்று வச்சுருக்காங்கன்னா அந்த எனர்ஜி, அவங்களோட எனர்ஜியை பார்த்து நான் பிரமிச்சிட்டேன். அடுத்தது ராஜஸ்தான் போயிருந்தோம், ஜெய்ப்பூரில். அதே மாதிரி 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பேலஸு, அது ஒரு கிராமத்தில் இருக்குது. அதுக்கு போகிறப்பையும் அதே மாதிரி ராஜஸ்தானி லாங்குவேஜுக்கு நடுவில் தமிழில் லெஜண்ட் சார் அவர்களே, வருக வருக. மறுபடியும் நான் இப்போ ஷாக்கே ஆகலை, எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபாரினுக்கு போனாலும் இவங்களோட சப்போர்ட் சாருக்கு வந்து அப்படி அவங்கள ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காரு. அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. நான் வந்து பாலமகேந்திரா சாரோட 5 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். அவர் கூட 2 படம் தான் வேலை செஞ்சேன். மீதி இருக்க டைமில் நானும் பாலமகேந்திரா சாரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவர் டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு ஆட்டோவில் ஏறி 2 பேருக்கு ட்ராவல் பண்ணுறது தான் எங்களோட முக்கியமான வேலையாக இருக்கும். நான் எப்பயுமே அவர் கூடயே இருப்பேன். அந்த டைமில் அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, ஒரு சின்ன விஷயம். ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யன் போய் சொல்கிறான், எனக்கு வந்து பணம், பேர், புகழ் எல்லாமே வேணும் அப்படின்றான். அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, சரி வான்னு சொல்லி அவனுக்கு ஒரு தோட்டத்தை கூப்பிட்டு போயிட்டு, இங்கே சில மரக்கன்றுகள்லாம் இருக்குது, 15 வருஷம்
இதை கரெக்டாக பராமரிச்சுட்டு வா அப்படின்னாரு. அவன் 15 வருஷம் பராமரித்தான். அதுக்கப்புறமா பார்த்தா அங்கே தோட்டம் காடாக மாறி இருந்தது. அந்த காட்டில் உயர் ரக மரங்களும் பழங்களும் நிறைய வந்துச்சு. ஊரில் இருக்கவங்கெல்லாம் இப்படி ஒன்றை யார் வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரியும் அவனுக்கு பேரும் புகழும் அதனால் கிடைக்கிற பணமும் கிடைச்சிது. இதுக்கப்புறமா அவன் திரும்பவும் அந்த குரு கிட்ட வர்றான். குரு கேட்குறாரு, பேர் புகழ் பணம் எல்லாம் கிடைச்சிதான்னு கேட்டார். கிடைச்சிது குருவே, ஆனால் எனக்கு ஒரு 3 நாள் நான் அந்த வேலையை நீங்கள் சொன்ன 15 நாளும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செஞ்ச வேலையை இந்த இதுக்கு நடுவில் ஒரு 3 நாள் செய்யாமல் இருந்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு, இது எல்லாத்த விடவும் தினமும் காலையில் செய்கிற அந்த வேலை, அந்த உழைப்பு தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான் குருக்கிட்ட. அப்போ அவர் சொன்னார், இதுதான் என்லைட்மெண்ட், இதுதான் ஞானம். வாழ்க்கையில் அது பாலமேந்திரா சார் சொன்னார், பேர் புகழ் பணம் எல்லாமே கிடைக்கும், அது எல்லாமே பை ப்ராடக்ட்ஸ். நம்ம தினம் தினம் காலையில் எழுந்திரிச்சு நமக்கு பிடிச்ச வேலையை செய்கிறது மட்டும்தான் இங்கே சந்தோஷம். அதை நான் அவர்கிட்ட விஷயமா கேட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதை வாழ்க்கையில் பார்த்தது சார்கிட்ட. அவர் வந்து தினம் தினம் அதை வந்து ஒரு அந்த உழைப்பை வந்து அவ்வளோ ரசித்து பண்ணுறாரு. காலையில் வராரு, சீக்கிரமாக சாயந்தரம் போகிறாருன்றது வெறும் வார்த்தை கிடையாது. அவர் அந்த வேலையை சந்தோஷமாக செய்கிறாரு. அந்த உழைப்பை தான் நாங்கள் எல்லாரும் போட்டிருக்கோம். அந்த உழைப்பு தான் லீடர், அந்த லீடர் தான் லெஜண்ட் சார். எங்க எல்லாரும் 2 வருஷமா உழைச்ச அந்த படம் ஏப்ரல் 3 ஸ்க்ரீனுக்கு வருது. எல்லாரும் வந்து பாருங்க. ஒரு சினிமா மாணவனா நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்துலையும் அதை அப்ளை பண்ணுறேன். ஒவ்வொரு படத்துலையும் இந்த படம் பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன நான் மாற்றிக்கணும் இல்லை என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றதை நான் கற்றுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. தி லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல்.